என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் இன்றைய ஆவேச பேச்சு தமிழக அரசியலில் விவாத பொருளாகி இருக்கிறது. திமுக தான் பிரதான எதிரி என்று கூறியிருக்கும் விஜய் பிற கட்சிகளை பொருட்படுத்தாமல் இருப்பதற்கான காரணங்களையும் அடுக்கியிருக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நடந்தபோது மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டு 11 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். தேசிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து 1 மாத காலம் அமைதியாக இருந்த தவேகா மீண்டும் சேலத்தில் இம்மாத தொடக்கத்தில் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி கேட்டது. ஆனால் அங்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 9ஆம் தேதி புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு நடத்தினார் விஜய். அங்கு அவரது அரசியல் பேச்சை விட கூட்டம் எப்படி நடக்கப் போகிறது என்கிற எதிர்பார்ப்புதான் மேலோங்கியிருந்தது. இந்த திமுகவை நம்பாதீங்க, அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. அங்கு அவர் பேசிய அரசியல் பெரிய அளவில் விவாத பொருளாகவில்லை. மாறாக புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லை என்று தவறான தகவல் சொன்னதாகவே அதிக அளவில் விமர்சிக்கப்பட்டன. ஆனால் கரூர் துயரத்திற்கு பின் சுமார் 3 மாத இடைவெளிக்கு பிறகு ஈரோட்டில் விஜய் இன்று ஆவேசமாக பேசியிருக்கிறார். குறிப்பாக தன் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு தனக்கே உரித்தான உடல் மொழியில் பேசியிருப்பதுதான் ஹாட் டாபிக். பெரியார், அண்ணா, எம்ஜிஆரை முன்னிறுத்தி களம் கண்டு வரும் விஜய் இந்த முறை ஜெயலலிதாவின் பெயரையும் உச்சரிக்க தவறவில்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னது போல திமுக ஒரு தீய சக்திதான் என மிகுந்த ஆவேசமாக பேசியிருக்கிறார். நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது. மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். இதன் மூலம் ஜெயலலிதா மீது பற்று கொண்டவர்களின் வாக்குகள் மீதும் விஜய் கவனம் செலுத்துவது தெல்ல தெளிவாகி இருக்கிறது. மேடைகள் தோறும் சினிமா வசனம் போல் விஜய் பேசுவதாக முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு எதிர் கேள்வியையும் கேட்டிருக்கிறார். திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பின் போது என்னுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களே என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியது சினிமா டயலாக் இல்லையா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தமிழ்நாடு, எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா?
சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததான் அந்த லைனு. என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன்றது. உங்களை எப்படி தான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஆட்சியில் இருக்கும் திமுக மீதுதான் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பேன் என அழுத்தமாக கூறியிருப்பதன் மூலம் தனக்கான அரசியல் எதிரியை திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். கொள்கை எதிரி பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்காமல் இருப்பது, அதிமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்டவற்றை பற்றி பேசாமல் இருப்பது குறித்தும் பதிலளித்திருக்கிறார். உங்களுக்கு புரியுதுல்ல? எனக்கு அது போதும்யா, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நம்மளை பற்றி, நம்ம அரசியலோட நீங்கள் எல்லாரும் என்னோட அரசியலோட கனெக்டடாக இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதனால் எனக்கு அது போதும். அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் அவங்கள மட்டும்தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காகலாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். விஜயின் இன்றைய பேச்சு குறித்து பத்திரிகையாளர்கள் தரப்பில் பல்வேறு கருத்துகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. திருப்பரங்குன்றம், ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆகியவை குறித்து பேசாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வியை முன்வைக்கின்றனர். பாஜக மீது பயமா என்றும் விமர்சிக்கின்றனர். விஜய் கூறியிருக்காரு, நான் என்ன பேசுறேன்னு நான் தான் முடிவெடுப்பேன், வேற யாரும் சொல்லக்கூடாதுன்ட்டு. அப்படி இருந்தால் கூட சொல்ல வேண்டியதா இருக்கு. திருப்பரங்குன்றத்தை பத்தி ஒரு கட்சிக்கு ஒரு கருத்தே இல்லைன்னா அது கட்சியே கிடையாது. அது ஒரு ட்ரேட் ப்ரொடெக்ஷன் சொசைட்டி தான். அதாவது தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய, இல்லை என்றால் அதற்காக இருக்கின்ற ஒரு ஒரு கும்பல் ஒண்ணு. ரெண்டாவது மன்ரேகாவை பத்தி உங்களுக்கு ஒன்றும் சொல்ல இல்லைன்னா, நேஷனல் லெவல்ல நீங்க பாஜகவை கண்டு பயக்கிறீங்கன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது இல்ல. அதே மாதிரி பாஜக என்ற வார்த்தையே உங்களால் சொல்ல முடியவில்லை என்றால் அதுல மிக தெளிவாக நீங்க கரூர்ல உங்களுக்கு பங்கு இருக்கு, அந்த பங்கை பாஜக கொண்டு வரக்கூடாது என்ற அந்த பயத்தில் நீங்க பேசிக் கொண்டிருக்கீங்கன்னு மிக தெளிவா தெரியும். திமுக பத்தி மட்டும்தான் பேசுறாரு, மத்த கட்சிகளை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. ஏன்னு கேட்டா களத்துல இல்லாத கட்சின்னு சொல்றாரு. அப்படின்னா மத்த எல்லாருமே களத்துல இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி புரிஞ்சுக்க முடியாதுங்க. அவர் என்ன அவருடைய மனசுல நினைக்கிறேன்னு நமக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு இதுல பேசிட்டு இருக்காருன்னு தான் நாம எடுத்துக்க வேண்டாம். அவர் ஏதோ தாட்ல இருக்காரு, அதுலதான் பேசிக்கொண்டு இருக்காரு. அதுல அவரு அருகில் இருக்கிறவங்க இந்த கட்சியெல்லாம் ஃபீல் இருக்குன்னு கொஞ்சம் அவரை தெரிவிச்சா நல்லா இருக்கும்னு இப்ப நான் பாக்குறேன். மற்றொரு புறம் திமுக மீதான விமர்சனம் மூலம் தேர்தலில் இரு கட்சிகளிடையேதான் போட்டி என்ற பிம்பத்தை கட்டமைக்க முயல்வதோடு மட்டுமல்லாமல் அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளுவதற்கான அரசியல் யுத்தியாகவும் கூறுகின்றனர். அது இயல்பாவே அவர் சொல்ற விஷயம் ஒரு விதத்துல பார்த்தா அது சரின்னு தோணும். தமிழ்நாட்டில் தான் அவர் பிரதானமா கட்சி நடத்துறாரு. இங்க ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவை அகற்றணும்னு நினைக்கிறாரு. தனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு நினைக்கிறாரு. தான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்றாங்க, அவர் தான் கேண்டிடேட்னு அந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது திமுகவை எதிர்த்து களமாடுவது என்பது இயல்பான, தாவேக்காவுக்கு ஒரு இயல்பான ஒரு விஷயம், அது அவசியமான ஒரு விஷயம் என்பது கூட சந்தேகம் இல்லை. ஆனா அதே சமயம் திமுகவுக்கு மாற்று என்று கிட்டத்தட்ட 53 வருஷமா சொல்லிக் கொண்டிருக்கிற அதிமுக என்கிற கட்சி இங்க இருக்கு. இருதுருவ அரசியல்ல அதிமுக இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது களத்துல இருக்கவங்களோட தான் நான் அவங்களோட தான் நான் அரசியல் பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது அப்போ திமுகவோட எதிர்த்து தான் அரசியல் பண்றோம் அப்படின்னா அதிமுக என்கிற கட்சி ஒன்று இங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். அப்போ இருதுருவ அரசியல்ன்ற விஷயத்துல அதிமுகவோட இடத்த தாவேகா பிடிக்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சியில தான் விஜய் இறங்கியிருக்காருன்றத நம்ம பாக்குறோம். நம்ம இப்ப அதிமுக பாஜக மீதான விமர்சனத்தை முன் வச்சா திமுகக்கு எதிரான வாதங்கள் திசை மாறி போயிரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல விஜய் இப்படி பேசுறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அப்படி திசை மாறி போறது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆக்சுவலா நாளைக்கு எலெக்ஷன்ஸ் நெருக்கத்துல கண்டிப்பாக திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தான் வந்திருக்கோன்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுவார் என்பது என் கருத்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது. ஏன்னா திமுக அதிமுக பிடிக்காதவங்க
பிடிக்காதவங்க ஓட் பேங்க்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கு. அது ஒரு 6-7% கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அந்த ஓட் பேங்கை நீங்க வாங்கணும்னா திமுக அதிமுக ரெண்டையும் நீங்க அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் சுவாரஸ்யமான பல்வேறு அரசியல் பேச்சுகளை பார்க்கலாம் என்பது இதன் மூலம் தெளிவாகி இருக்கிறது.